அப்படியாண்ணே? அப்படி இந்த சவத்தை இங்கே இருந்த காட்டு. ஏழைகளும் சின்னம், தளபதிகளின் சின்னம், துறை சின்னம், அப்புறம் அங்க உதயசூரியன் போட்டிருக்காங்க. கடைசியா விவசாயியின் சின்னம்னு போட்டிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சு எழுதுறீங்களா தெரியாம எழுதுறீங்களா? விவசாயம் ஒரு சின்னமா இருக்கா, நீ தெரியாம விவசாயியின் சின்னம்னு போடுறீங்க. அதை மாத்தி எல்லா ஓட்டையும் என்ன குத்திட்டு போயிடுவாடா? அந்த சூழல் எழுதின காசு கூட உனக்கு கிடைக்காம போயிருமாடா? ஏன்டா வைக்கிறீங்க? தெரிஞ்சு வந்துறீங்களா தெரியாம பண்றீங்களா? ஒரு பக்கம் கட்சியினத்தை வரைகிறாங்க, ஒரு பக்கம் உதயசூரியன் வரைகிறாங்க. இந்த ரெண்டுல எதுக்கு ஓட்டு போடணும் மக்கள் குழம்பிட மாட்டாங்களா? கடைசியா விவசாயம் சின்னம்னு போடுறீங்க. நான் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறேன். என்னால சூரிய முறை வரைய முடியல. எனக்காக எழுதிட்டு போறீங்க. எனக்காக விவசாயியின் சின்னம்னு எழுதுனதுக்காக, விவசாய சின்னத்தை ப்ரமோட் பண்ணதுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கை சின்னத்துக்காரர்களுக்கு கை சின்னத்துக்காரர்களுக்கு நன்றி. என்னுடைய விவசாய சின்னத்தை பிரபலமாக ஆக்குவதற்கு என்னால் எழுத முடியாத சூரிய உலகத்தை ஊர் ஊரா விவசாயம் சின்னம் விவசாய சின்னம் விவசாய சின்னம் சொல்லி விவசாய சின்னத்தை எழுதி கொடுத்த கை சின்னம். என் கையை பாருங்க, இப்படித்தான் இன்னைக்கு கை சின்னம் இருக்கு. ஐயா எம்ஆர்ஆருடைய கை சின்னம் கைதான் இன்னைக்கு கை சின்னமா இருக்கு. இந்த கை சின்னத்தை வாக்கு போடாதீங்க. இந்த கை சின்னத்தை வச்சு இந்த கையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. கை சின்னத்துக்கு போடாதீங்க. கையே இல்ல, பாதிகையில் 2011 இருந்து எங்க அண்ணன் சீமான் ஈழத்தமிழர்களை கொன்றதுக்காக, என் தமிழ் இனத்தை இனப்படுகொலை செய்ததற்காக, சிங்கள பேரினத்துக்காக நின்றதோட 2011 கன்னியாகுமரியில் அடிக்க ஆரம்பிச்சாரு எங்க அண்ணன். அன்றிலிருந்து இன்னும் வரை கை சின்னத்தை அடிச்சு டெல்லியிலேயே கையை பிடிச்சா போயிருக்கு.